உங்களுக்கு எத்தனை சீட் தந்துருக்காங்க? முதல் கட்டமாக திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பேசியிருக்கிறோம். இரண்டாவது கட்டமாக பேசுவதற்கு அழைப்பு வந்திருக்கிறது. நாளை முதல்வர் அவர்களின் பிறந்த நாளுக்கு பின்னர் திமுக பேச்சுவார்த்தை குழுவினரோடு விடுதலை சிறுத்தைகள் பேச இருக்கிறோம். அதன் பின்னர் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும். இந்த குழு சேரப்பட்டதில் அந்த ஏவுகணை தளத்தில் விளம்பரம் பண்ணதில் திமுக சீன ஏவுகணை வச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த இவங்க பாஜக தேச துரோகிகள் அவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அதை பற்றி நான் நினைக்கிறேன். திமுக மேலே என்ன சொல்கிறாங்க குற்றச்சாட்டு? ஏவுகணை சீன படத்தை கொடியை வச்சு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்தியா மேலே இதே கிடையாது, பட்டு இல்லை அப்படின்னு பிரதமரை பேசினது. இதில் இவர் ஆமாம் அண்ணாமலை பேசியிருக்காங்க. பிரதமர் தமிழ்நாட்டில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பல்லடத்திலே அவர் பேசிய பேச்சு தமிழ்நாட்டில் அதிமுகவினரின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்கிற சூது நிறைந்த பேச்சாக இருந்தது. 10 ஆண்டு காலமாக அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்பதை சொல்லி மக்களிடத்திலே ஓட்டு கேட்க முடியவில்லை. மாறாக திமுக அரசை விமர்சிப்பதும் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை புகழ்ந்து பேசுவதும் என்கிற உத்தியை பிரதமர் மோடி கையில் எடுத்திருக்கிறார். தங்களின் கொள்கைகளை சொல்லி, சாதனைகளை சொல்லி தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க முடியவில்லை என்பது அதிலிருந்து தெரிகிறது. அதிமுகவினரின் வாக்கு வங்கியை தங்களுக்கான வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும் என்று முயற்சிப்பதும் தெரிகிறது. அதிமுக தொண்டர்கள் அல்லது வாக்காளர்கள் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது சங் பரிவார்களின் சூழ்ச்சி. அவர்களின் சூழ்ச்சிக்கு இரையாகிவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்ற அந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களும் கலந்து கொண்டார். அவர் மேடையில் இருக்கும்போதே திமுகவையும் திமுக அரசையும் குறிவைத்து விமர்சித்து பிரதமர் மோடி பேசியது ஒரு அநாகரிகமான அணுகுமுறையாகும். அரசு விழா என்று கூட பார்க்காமல் தேர்தல் பிரச்சார மேடையாக அதை அவர் பயன்படுத்தியது ஏற்புடையதல்ல. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு பதற்றமடைந்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்றிவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவருடைய அணுகுமுறைகளிலிருந்து அறிய முடிகிறது. வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் யார் என்பதை பாஜகவினருக்கு உணர்த்தப் போகிறார்கள். பிற மாநிலங்களைப் போல, குறிப்பாக வட மாநிலங்களைப் போல தமிழ்நாடும் ஒன்று என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். அப்படி இல்லை என்பதை தேர்தல் முடிவில் நம்முடைய தமிழக மக்கள் உணர்த்துவார்கள்.